Hello everyone, this is Akram. 30 days English grammar course உடைய day 24 தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். என்னோட previous videos பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இன்னைக்கு நாம adverbs of manner பத்தி படிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். Adverbs அப்படின்னா என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இல்ல அப்படின்னா என்னோட day 23 ஓட வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்து திரும்ப வாங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் adverbனா என்னன்னு. பட் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம்ல இந்த adverb of manner அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது. adverb தான் பட் ஒரு இது எப்படி நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது. கீழே கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. I carefully read the note left on the counter. இப்போ adverb ஆன carefully verb ஆன read அப்படின்றத மாடிஃபை பண்ணுது. நாம எப்படி படிச்சோம் அப்படின்றத எப்படி படிச்சோம் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். கேர்ஃபுல்லா படிச்சோம், ரைட்டா? இன்னும் நோட் பண்ணிக்கோங்க. adverb of manner ஒன்னு மெயின் வெர்புக்கு முன்னாடி வரும், இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரும், பின்னாடி வரும். இது ரெண்டு பிளேஸ் தான் adverbs of mannerக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. கீழே கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. Tom quickly left the building. ரெண்டாவது Tom left the building quickly. நான் சொன்னது மாதிரியே வந்துருச்சா? quickly அப்படின்ற adverb leftன்ற வெர்புக்கு முன்னாடி வரும் அல்லது ஆப்ஜெக்ட் ஆன பில்டிங்க்கு அடுத்து, அதாவது பின்னாடி வருது. நான் சொன்னது படிச்சிச்சா? மேல இருக்கிற ஒரு வாக்கியம் படிச்சோல அந்த வாக்கியத்துக்கும் இதே விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ மேல என்ன எழுதிருக்கு? I carefully read the note left on the counter. அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். I read the note left on the counter carefully இப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான். நெக்ஸ்ட் விஷயத்தை நோட் பண்ணுங்க. adverbs ஆன well, badly, hard, fast இவங்களா இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் ஒரு வேர்புக்கு அடுத்து மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வருவாங்களே தவிர முன்னாடி நாம பார்த்த மாதிரி ரெண்டு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்கு கீழே கொடுத்துருங்க பாருங்க. ஆலிஸ் ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்னு தான் வருமே தவிர ஆலிஸ் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் வந்து வராது கண்டிப்பா. ஏன்னா adverb ஆன ஹார்ட் வேர்புக்கு முன்னாடி இருக்கு, ஆக்சுவலி பின்னாடி தான் வரணும். நெக்ஸ்ட் ஒரு வாக்கியத்துல ஒரு வேர்புக்கு மேல இருந்துச்சுன்னா adverb எந்த இடத்துல பிளேஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் கவனிங்க. Samuel slowly decided to leave the party. அடுத்து Samuel decided to leave the party slowly. இப்போ இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரே அர்த்தம் கிடையாது. முதல் வாக்கியத்துல slowly decided அப்படின்னு இருக்கு, ரெண்டாவது வாக்கியத்துல party slowly அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ Samuel அப்படின்ற அந்த பையன் முடிவெடுக்க மெதுவா பண்ணானா இல்ல மெதுவா கிளம்புறானா? வெல் அது வந்து சிச்சுவேஷன் பொறுத்து தான், நமக்கு தெரியாதது. ஸோ Samuel மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் என்ன செய்யறான் அப்படின்ற எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுல ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் வரும். பட் இப்போ கான்டெக்ஸ்ட் இல்லாதனால இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ நீங்க என்ன மீன் பண்ணுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி adverbs of manner வந்து நீங்க பிளேஸ் பண்ணுங்க. சில நேரங்கள்ல எழுத்தாளர்லாம் இந்த adverb of manner வந்து ஒரு வாக்கியத்தோட தொடக்கத்தை பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. அது கிராமட்டிக்கல் படி தப்பா இருந்தாலும் ரீட் பண்றவங்களோட அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றக்காக இந்த மாதிரி adverb of manner வந்து ஸ்டார்டிங்ல வந்து போட்டுருவாங்க. கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. Confidently she entered the room. நம்ம கிராமட்டிக்கல் படி டெக்னிக்கலி எப்படி வரணும்? She confidently entered the room னு ஒன்று வரணும், இல்லாட்டி she entered the room confidently இப்படி வரணும். பட் இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும், பார்த்தோன்னே பாருங்க டப்புன்னு வந்து உங்களுக்கு ஒரு வியப்பு வரணும் அப்படின்றக்காக confidently she entered the room அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்றவங்களுக்காக இந்த எழுத்தாளர் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன படிச்சோம் அப்படின்றத கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த adverbs of manner வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? ஒரு இது எப்படி நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது, கரெக்டா? இப்போ கீழே நான் கொடுத்திருக்க வாக்கியத்தை ரீட் பண்ணி அந்த பிராக்கெட்ல ஒரு வேர்ட் இருக்குல்ல அந்த வார்த்தை இந்த டேஷ்ல எப்படி போடுவோம் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணுங்க. I typed the message bracket hurry dash. I typed the message hurriedly. அடுத்த யூனிட் இந்த adverbs of manner வந்து ஒன்னு ஒரு நம்ம வெயின் வெர்புக்கு வந்து முன்னாடி போடணும், இல்லாட்டி ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி போடணும். கீழே கொடுத்திருக்க சென்டென்ஸ் கவனிங்க. And the sentence ended. அப்ப எப்படி வரும்? And the sentence ended abruptly அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரணும், இல்லாட்டி and the sentence abruptly ended அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் நம்ம adverbs ஆவன well, badly, hard, fast இந்த மாதிரி adverbs எல்லாமே நம்ம verbuக்கு அடுத்துதான் போடுமே தவிர verbuக்கு முன்னாடி போடக்கூடாது. இப்போ கீழே வந்து ஒரு பிராக்கெட்ல போட்டிருக்கேன், அது என்ன ஆர்டர்ல வரும் அப்படின்றத கரெக்டா வந்து ஃபார்ம் பண்ணுங்க.
Finn well on his exam to do. Finn did well on his exam. ஞாபகம் வச்சுக்கோங்க, adverb உடைய பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். எப்போனா ஒரு வாக்கியத்துல ஒரு verb-க்கு மேல 2 verb 3 verb இருந்துச்சு அப்படின்னா இந்த adverb of manner வந்து ரொம்ப முக்கியம். They quietly asked us to leave the house. அடுத்து they asked us to leave the house quietly. இப்போ என்ன ஆகுது, they quietly asked இருக்குல, இந்த இடத்துல வரும்போது இந்த asked அப்படின்ற verb வந்து பாத்தீங்கன்னா quietly அப்படின்ற adverb வந்து பாத்தீங்கன்னா modify பண்ணுது, மெதுவா கேக்குறாங்க அப்படின்னு. அதே வந்து கீழே உள்ள சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த adverb ஆன quietly அப்படின்றது house வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது. அப்ப they asked us to leave the house quietly அப்படின்னா மெதுவா கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி மெதுவா கேட்டாங்க, இது மெதுவா கிளம்புங்க. அப்புறம் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு எழுத்தாளர் வந்து ரீடர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சில நேரம் அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த adverbs of manner வந்து யூஸ் பண்ணுவாங்க. He the knife to pick up slowly. இது கரெக்டான ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்ணுங்க. Slowly he picked up the knife. இப்போ adverbs of manner யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். நரேட் பண்ணும்போது நீங்க நல்லா கவனிச்சு லிசன் பண்ணுங்க, அப்பதான் ரியல் லைஃப் கான்வர்சேஷன் பார்த்தா எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நான் முடிச்சுன்னா எல்லாமே பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சான்னு பாருங்க. குறிப்பா பார்த்தா கிராமர். நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் பார்த்தா சத்தமா சொல்லி பாருங்க. I don't know what's going on with Kate. What do you mean? Well, she finishes her meals quickly and storms back to her home. When she's in the living room, she just quietly reads something and doesn't say a word. And today she angrily slammed the door right in front of me. Maybe she's upset. Or is she angry with you? I don't know. Whenever I try to initiate a conversation, she answers passively aggressively. Be bold and ask her. You're siblings after all. She can't stay mad forever. ஓனா பிராக்டிஸ் பண்றதுக்கான டைம் வந்துச்சு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டேஷ் வந்து பாக்ஸை குறிப்பிட்டிருக்க இந்த வார்த்தைகள் எந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த சென்டென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பொருந்தும் அப்படின்றத நீங்க ஃபில் அப் பண்ணணும். Truthfully, badly, patiently, safely, recklessly. A. The score was 3-2. Even though we lost, I don't think we played. B. I don't want to be with her in the same car ever again. She drives dash. C. The plane landed dash on the runway. D. The judge asked him to answer the questions dash. E. Everyone waited dash for Mr. Smith to arrive. இந்த இடத்துல நீங்க adjectives வந்து பாத்தீங்கன்னா bracket உள்ள மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் adverbs. A. Is anyone here? Whispered Megan. Dash cautious. B. She spoke so quiet that the class couldn't hear her. C. You're late, said Jane. Dash angry. D. I think our national football team played really dash good. E. She dash happy ran into his open arms. இங்க கொடுத்திருக்க adjectives நீங்க adverbs மாத்தணும். Okay, இப்போ answers செக் பண்றதுக்கான நேரம் வந்துச்சு. A. The score was 3-2. Even though we lost, I don't think we played badly. B. I don't want to be with her in the same car ever again. She drives recklessly. C. The plane landed safely on the runway.
The dad asked him to answer the questions truthfully. E. Everyone waited patiently for Mr. Smith to arrive. Next unit, A. Is anyone here? Whispered Megan cautiously. B. She spoke so quietly that the class couldn't hear her. C. You're late, said Jane angrily. D. I think our national football team played really well. E. She happily ran into his open arms. Day 24 வந்து பண்ண என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் பயணிச்சா பார்த்தாது, இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் பார்த்தா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இது மூலமாக பயனடைவாங்க. நம்ம Day 25 பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.